சேலரிங்கிற பேர்ல எம்எல்ஏ அக்கௌண்ட்டுக்கு மந்த்லி போற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,35,000. நம்ம பிஇ முடிச்சு எம்இ முடிச்சு எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டாலும் இந்த அமௌண்ட் வாங்க மந்த்லி சேலரி நீங்கள் 1,35,000 வாங்குறது கஷ்டம். இதுக்கு எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா இதுக்கு குவாலிஃபிகேஷனே கிடையாது. எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னாலும் நீங்கள் எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் எம்எல்ஏ தான். 1,35,000 நீங்கள் அசால்ட்டாக கையில் வாங்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ ஒதுக்கப்படுது பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 கோடி ரூபா ஒதுக்கப்படுது. ஒரு வருஷத்துக்கு 3 கோடி ரூபானா 5 வருஷத்துக்கு 15 கோடி ரூபாய் ஆச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு 15 கோடி ரூபாய் ஒரு எம்எல்ஏக்கு கவர்மெண்ட் நம்ம மக்கள் வரி பணத்துல இருந்து ஒதுக்குறாங்க. இந்த 15 கோடி ரூபாயில எம்எல்ஏ மக்களுக்காக எவ்வளவு ஒதுக்குறாங்கிறது இங்க முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா எம்எல்ஏட சம்பளம் அவரோட வாழ்வாதாரத்திற்கானது. ஆனா அவர் கையெழுத்து போடுற கோடிக்கணக்கான பணம் மக்களோட வரி பணம். அதை பத்தி நம்ம ஆர்டிஓ மூலியமா கேள்வி கேட்டா மட்டுமே நம்மளோட தொகுதிக்கு நம்மளோட அடிப்படை தேவைகளை முழுமையா பயன்படுத்துறதுக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க வேற யாருக்கும் ஒதுக்கிடுவாங்க. இப்பதான் புரியுது எதுக்கு இந்த சீட்டுக்கு இவ்வளவு அடிச்சுக்கிறாங்கன்னு. பேசாம நம்மளும் எம்எல்ஏ ஆயிருக்கலாம் போல. கஷ்டப்பட்டு பிஇ படிச்சு